ஹல்லேலூயா. கரங்களை எல்லாரும் ஊத்தி சொல்லாங்களா? சுத்தமா ஒரு வெளியில சொல்லாங்களா? ஆண்டவரை நாம் மேம்படட்டும். என் நினைவுகள் உன் நினைவுகளும் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்லன்னு ஆண்டவர் சொன்னார். நாம நினைக்கிறது வேற, ஆனா கடவுள் நம்மை கொண்டு நினைக்கிறது வேற. நம்ம போடுற திட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவ்வளவுதான் திட்டம் போடுவோம். ஆனா கடவுள் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிற திட்டம் அது பெரிய திட்டம். கரம்பயிர் என்ன சொல்லாமா? நான் கூட பார்த்தீங்க சொன்னீங்கன்னா, நான் ஏதோ 2 நாள் 3 நாளுக்கு புறப்பட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 8 நாள் ஆச்சு. இன்னைக்கு படிப்பெடுத்து நிற்கிறப்ப கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறது எனக்கு வேதனையா இருக்குது. ஏன்னா நான் ஒயிட் ட்ரெஸ் எடுத்துட்டு வரல. சரி, இருந்தாலும் கர்த்தர் என்னை மன்னிப்பாரா, என்னுடைய சூழ்நிலை அப்படியாகி போச்சு. அப்போ இந்த நாளிலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்பதற்கு கர்த்தர் ஒரு பெரிய கிருபை கொடுத்தார். அதனால நம் வழிகள் அவருடைய வழிகளும் அல்ல. சரிங்களா? நம்முடைய எதிர்காலம் கர்த்தருடைய கருத்துல இருக்கு. அதனால ஒன்ன குறிச்சு நீங்க கவலைப்படாது. எல்லாமே பிளாக் ஆகி எண்டல வந்து நினைச்சிட்டோன்னு நிக்கிறோன்னு நம்ம வேணா நினைக்கலாம். ஆனா முடிவுலதான் ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய சூழ்நிலைகள் இந்த நேரத்துல அது பெரிய சாட்சியா சொல்லணும். ஆனாலும் அதை நம்ம பிற்பாடு சொல்றேங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அது நடக்கும். அதுக்கு பல சோதனை வரும், பல கஷ்டங்கள் வரும், பல பிரச்சனைகள் எதிர்பாராதவையெல்லாம் கூட நடக்கும். அப்ப பார்த்து நம்ம நினைச்ச, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் ஒன்று நடந்துருச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லையே ஆண்டவரே. என்னங்க, நான் நினைச்சு கூட பார்க்கலையே இப்படி நடந்துருச்சுன்னு நான் நினைச்சிருப்பேன். ஆனா நினையாத ஒன்றை நடத்தி கொடுக்கிறதோ நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இது கஷ்டம். இனி அடுத்த வைக்க போகிற அடி சந்தோஷத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறவர். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்தலாம். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் நெருங்கிவிட்டனர், எதிர்த்தெழு போல் எத்தனையோ எதிர்த்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பனை தாங்குவீர், என்னை தள்ளாத இடமாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா. நம்முடைய தலைகளை நிமிரச் செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? கைத்துக்கு சந்தோஷமா ஒரு அடைய சொல்லுங்க. அதாவதுங்க, நல்லா ஒன்று கேட்டுங்க. பலிபீடத்துல நிக்கிற ஒருத்தர் பாத்தீங்கன்னா கீழே உட்கார்ந்து உங்களை பார்த்துட்டா, உங்களுடைய ரியாக்ஷனை பார்த்துட்டா கடவுளை எங்கிட்ட பேசுவார். நான் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி வந்திருப்பேன். ஆனா இங்க வந்துக்கிற எல்லாம் மூஞ்சி தொகை போட்டு விட்டு பார்த்தீங்க வச்சுங்களேன், அந்த பிரசங்க எங்களுக்கு ஓடாது. நீங்க கஷ்டமே இருந்தாலும் சர்ச்சுக்குள்ள சந்தோஷமா சிரிச்சுட்டு உட்கார்ந்து பாருங்க, கடவுள் இன்னும் 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 ஒவ்வொருத்தருக்கா கடவுள் உங்களோட பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. சபைக்குள்ள வர்றப்ப நம்ம சோர்ந்து போயே இருக்கக்கூடாது, கஷ்டப்பட்டே கூடாது. அதெல்லாம் இருக்கட்டுங்க, சர்ச்சுக்கு வெளியில இருக்கட்டு. இப்ப உள்ள எதுக்கு வந்திருக்கு? கர்த்தரை ஆராதிக்க முடியாத, அவர் வார்த்தையை கேட்க முடியாத, ஏதோ நாங்க பேசுறது நீங்க கேட்டு போறதுல, கடவுள் உங்ககிட்ட பேசுறதை நீங்க கேட்கணும். கைத்துக்கொள்ளே சொல்லுங்களா? உங்களுக்கு பேசுறதுக்குத்தான் இன்னைக்கு ஆராதனை. என்னவா பாஸ்டர் மைக் எடுத்தாரு, 1.5 மணி நேரம் பேசினாரு, அவர் பேசுறதுக்கல்ல ஆராதனை, உங்களோடு கூட ஆண்டவர் பேசுறதுக்கு தான் இந்த ஆராதனை. அதனால ஜெபத்தோட தாகத்தோட எதிர்பார்ப்போடுவாங்க. கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரோடும் ஒரு வார்த்தையாவது உங்க மனசை தொடும், ஏதோ ஒரு வார்த்தையாவது உங்க மனசை தொடும். எந்த பிரசங்கத்துல ஏதாவது ஒரு வார்த்தை கர்த்தர் உங்களுக்காகத்தான் வச்சிருக்கிறார். அந்த தாகத்தோட தான் நீங்க உட்கார்ந்துக்கிறீங்க. கர்த்தர் இந்த நாளில் பெரிய அற்புதங்களை செய்வாராக. அல்லேலூயா. தொடர்ந்து இந்த நாள்ல கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை தருணத்தை கொடுத்திருக்கிறாரு. அதனால சபை மக்களாக உங்களோடு பங்கு வருவதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கட்டு. இந்த நாள்ல கூட ஒரு சிறிய காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். 1 ராஜாக்களுக்கு எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம்.
எடுக்கிறவங்க சீக்கிரம் வாசிக்கணும். 1 ராஜாக்களுக்கு எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். நீ எழுந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம். எல்லாரும் தயவு செய்து நான் ஏற்கனவே சொல்ற மாதிரிதான், பைபிள் ஒருத்தர் வாசிப்பீங்கன்னு வச்சுங்க, அப்படியே மூடி வச்சுங்க, ஒருத்தர் மட்டும் வாசிச்சா போதும். நீங்க கஷ்டப்பட்டு நான் பேசுறத கேட்காம நீங்க தேடிட்டு இருக்க வேண்டாம். நல்லா நீங்க கேட்டீங்கன்னாவே அதுவே எனக்கு சந்தோஷம் தான், சரிங்களா? அதனால ஒருத்தர் மட்டும் வாசிங்க, மற்றவங்க கவனிங்க போ. அப்ப இந்த இடத்துல எலியா சோர்ந்து போன ஒரு தருணத்துல, எலியா முடியாது முடிஞ்சு போச்ச நேரத்துல ஒரு தருணத்துலதான் தேவதூதன் தட்டி எழுப்பி சொல்றார், நீ எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய பிரயாணம் இன்னும் வெகு தூரம் இருக்கு. போது முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய போறோம், இதுக்கு மேல நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன், இதுக்கு மேல நான் சம்பாதிச்சு என்ன பண்ண போறேன். நாம வேணா நினைக்கலாம், அது அதோட நாம நினைக்கிற அதுதான். ஆனா கடவுள் நினைக்கிறார், இதோட நீ முற்றுப்புள்ளி வைக்கிறக்கல, இனித்தான் நீ ஆரம்பிக்க போக வேண்டியது நிறைய இருக்குது. கைத்துக்களை சொல்லாங்களா? முடிஞ்சு போன ஒண்ணு ஆண்டவர் துவக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். இந்த இடத்துல பாக்குறப்போ எலியா பாத்தீங்கன்னா நான் நல்ல தேவனால் பயன்படக்கூடிய ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எசபேல் அப்படிங்கிற ஒரு பெண்ணாச்சுன்னா, ஒரு பெண்ணு ஒரு காரியத்தை வந்து சொல்லிட்டாங்க, நீ இருக்க மாட்ட, உன்னை எல்லாம் வந்து சாகடிக்க போறாங்கன்னு சொன்னப்போ, இந்த எசபேல் என்ற ஒரு பெண் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு மனம் சோர்ந்து போய் ஒரு ஓரமா போய் ஒரு சூரச்செடி கீழே படுத்துட்டு என்ன ஜெபம் பண்ணாரு? என்னங்க எலியா அந்த இடத்துல ஜெபம் பண்றாரு, போதும் கர்த்தாவே, போது சாமி, நான் ஓட்டா நிறைய ஓடிட்டேன், நிறைய ஊழியம் செஞ்சுட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன், இனி நான் என்ன செய்ய போறேன். அதாவது இந்த வார்த்தை யார் சொல்லுவாங்க தெரியுங்களா? ரொம்ப வயசாகி கட்டல் கடையாகி படுத்த படுக்கையா இருக்கிறவங்க. ஏங்க சில பேர் முடியாத ஒரு நிலை, இனி நான் வாழ்ந்து என்னங்க பண்ண போறேன், நான் இனி இருந்து என்ன பண்ண போறேன். அது நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. ஆனா அது கடவுள் சொல்ற வார்த்தை தெரியுமா? நீ போதுன்னு நினைக்கிற, ஆனா நீ ஓட வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது, நீ பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது, நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் நிறைய இருக்குது. நீ முடிச்சு வச்சுன்னு நினைக்கிற, உனக்கு நான் கொடுக்கப்பட்ட பொறுப்பு இன்னும் நிறைய இருக்கு. போதுங்க, நான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டேன், இனி படிச்ச என்ன பிரயோசனம்? போதுங்களா? 5வது படிப்பு போதுங்களா? படிப்பு நிறைய கிடக்குது, போதுமா? 5வதோட படிப்பு முடிச்சுதா? அதுக்கு மேல எனக்கு 10வது இருக்குது, 12வது இருக்குது, காலேஜ் இருக்குது, டிகிரி இருக்குது, எல்லாமே இருக்குது. போது 5வது படிச்சா நம்ம நினைப்பு அதுதான். போது ஆண்டவரே, 5ஓட நான் என்ன பண்ணிக்கிறேன், நீ இன்னும் 10 படிக்கணும், 12 படிக்கணும், காலேஜ் வரைக்கும் போகணும் கடவுள் நினைக்கிற. கைத்துக்காலே சொல்லுங்களா? செய்ய வேண்டிய பிரயாணம் இன்னும் வெகு தூரம். நம்மேல் வைத்திருக்கிற திட்டம் இன்னும் ரொம்ப பெருசு. ஆனா இப்ப வரைக்கும் அதை நீங்க தான் புரிஞ்சுக்கலையே தவிர, கர்த்தர் தன் திட்டத்தை உங்களை கொண்டுதான் நிறைவேற்ற போறார். போது ஆண்டவரே, என்னை நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் படுத்துட்டார். தேவதூதன் வர்றாரு, தட்டி எழுப்புறாரு. ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ண, தட்டி எழுப்பி என்ன பண்றாருங்க? ஏங்க அந்த அம்மாவே பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு சங்கடமா இருக்குதுங்க. இல்லாட்டி சொன்னதையே திருப்பி சொல்லுங்க. அம்மா சொல்லிட்டாங்க, நீங்க சொல்லுங்க. தேவதூதன் வந்து என்ன சொன்னாரு சொல்லுங்க எல்லாரும். காது கேட்கல. போஜனம் பண்ணு. ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ண? அப்ப நீ என்னவா இருக்கிற? டயர்டா இருக்கிற. நீ எப்படி இருக்கிற? சோர்ந்து போய் இருக்கிற. ஃபர்ஸ்ட் உன் சோர்வை நீக்கணும்னா நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? சாப்பிடு. முதல்ல நீ சாப்பிட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிடு? தெம்பு வர ஆரம்பிச்சு. நீ சோர்ந்து இருக்கிறதான மூலக்கிரிய வேலை மாதிரி வேலை செய்து டயர்டா இருக்கிறனால இனி நான் இருந்து என்னங்க பண்ண போறேன். அதே நல்ல திடகாத்திரமா தான் அந்த வார்த்தை வாயில் வருமா? என்ன பண்ண? முதல்ல திட்டம் கொள், முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு. இவரு என்ன பண்ணாரு? எந்திரிச்சாரு, சாப்பிட்டாரு, திரும்பி என்ன பண்ணிட்டாரு? பாத்தியா கொழுப்ப போனா போச்சாரு. கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. தின்னுட்டு என்ன பண்ணிட்டாரா? நீ சாப்பிட்டுட்டு போகணும்னு கடவுள் நினைக்கிறாரு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? மறுபடி படுத்துக்கோன்னு நினைச்சாரு. ஆனாலும் விடல. உன்னை விடவே நீ படுத்து தூங்குறவன் அல்ல, நீ எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறவன். கைத்துக்கல சொல்லுங்கள. மறுபடி தட்டுனால எழுப்பினாரு, சாப்பிட்டார். கர்த்தர் சொன்னார், நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொன்னார். கரமத்தை எல்லாம் சொல்லாமா? அந்த பலத்தினால் அவர் 40 நாள் கடந்து போனார். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தி பார்ப்போம். சோர்ந்து போன நேரத்துல, பலனற்ற நேரத்துல, முடிச்சு போச்சுங்கிற நேரத்துல பலன் தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும், பலன் இல்லாதவர்களுக்கும் பலத்தையும் தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். இதே
கேரக்டர் தான் நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீங்க. முடிஞ்சு போச்சு, போது, அவ்வளவுதான் கிடையாதுங்க. அது முடிஞ்சு போச்சுன்னு நீங்க ஒரு இடத்துல நின்னுக்கலாம். ஆனா இன்னும் ரோடு பெருசா இருக்கு, இன்னும் பிரயாணம் தூரமா இருக்கு. நீ போய்கிட்டே இருக்கணும். கர்த்தர் நம்ம கூட வந்துகிட்டே தான் இருப்பார். அல்லேலூயா. தோல்விகள் வரலாம், போராட்டம் வரலாம், சங்கடங்கள் வரலாம், எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிக்க வேண்டியவர்கள் நீங்கள். நான் தோத்து போய் துவண்டு போய் நிக்கிறவங்க. என்னாச்சுங்க? எலியா நினைச்சாரு, போது ஆண்டவரே, நான் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் பிரயாணத்தை, எவ்வளவோ ஊழியத்தை செஞ்சுட்டாண்டவரே, இனி நான் போய் எங்க ஊழியம் செய்யுது? வெள்ளம் இருந்துச்சு, ஓடுனா ஓடியாந்தா, ஊழியம் செஞ்ச சுவிசேஷம் சொன்னா போது, வயசாகி நீ என்ன பண்ணுவா? ஏதோ என் ஊழியத்தை நான் குறைச்சுக்கிறேன். மனசு வேணா சொல்லு, உன் நினைவு வேணா சொல்லு, ஆனா கடவுள் நம்ம மேல வச்சுக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. இனித்தா முடியாத ஒண்ணுல இருந்துதான் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அதனால முடிஞ்சு போச்சுன்னு இந்த இடத்துல இந்த நிமிஷம் நீங்க யார் உட்கார வேண்டாம். இனித்தா கடவுள் ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பத்தை உங்களுக்காக வச்சிருக்கிறார். அந்த இடத்துல என்னாச்சுங்க? ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னாச்சு, எந்திரிச்சு நடந்து போன்னு சொல்லி அப்ப பாத்தீங்கன்னு சொன்னீங்க. அந்த இடத்துல பாக்குறப்போ எலியா நினைச்சா தன்னால முடியாது, ஆனா பெரிய பெரிய அற்புதங்களை செய்தவர், பெரிய பெரிய அதிசயங்களை செய்தவர். கர்த்தர் அவரோட செய்த காரியங்கள் ரொம்ப ரொம்ப பிரமிப்பானவைகள். ஆனா அப்படிப்பட்ட மனுஷனே சோர்ந்து போகக்கூடிய ஒரு தேவ திட்டம். நீங்க இந்த சர்ச்சுக்கு வர்றீங்க, நீங்க ஆண்டவரை தேடுறீங்க, நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறீங்க, இது தேவ திட்டம். உங்களால மாத்திரம் தான் முடியும், உங்களால கொண்டுதான் ஆண்டவர் செய்ய போகிறார். அப்போ இந்த இடத்துக்கு நேரம் வர்றப்போ இந்த எலியாவுடைய வாழ்க்கையில பயம், சோர்ந்து போன ஒரு நேரத்துல திடப்படுத்துகிற ஆண்டவர் கூட இருந்தார். தொடர்ந்து அடுத்த நேரம் உள்ள போன பார்த்தோம்னு சொன்னா, பவுலுடைய சரித்திரத்துக்கு நேரம் நான் போயிருக்கேன். கட்டாயம் நீங்க பைபிள் வச்சிருக்கிற எல்லாருமே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை கட்டாய படி. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அப்போஸ்தலர் புத்தகத்தை படி. அதுதான் சோர்ந்து போன ஒரு நேரத்துல ஒரு ஊழியம் எப்படி இருந்துச்சு, ஊழியக்காரர் என்னென்ன துன்பங்கள் அனுபவிச்சாங்க, கர்த்தர் அந்த கஷ்டத்துல எப்படி கூட இருந்தாருங்கிறத அதை உங்க வாழ்க்கைக்கு எடுத்துங்க. அதை நீங்க படிச்சு பாருங்க. நிச்சயமாக அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் உங்களை ஒரு திடப்படுத்தும். அதனால அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை கட்டாய வாசிங்க. அதுல வருகிற கேரக்டர் பவுலை பத்தி தான் இந்த நாள்ல ஒரு சின்ன காரியத்தை பார்க்க போகும். பவுல் தேவனால் பயன்பட்ட ஒரு மனிதன். தேவன் ஊழியத்துக்குன்னு பவுலை அழைக்கிறார். அந்த ஊழியத்துக்கு வந்த பவுலுடைய வாழ்க்கையில பல்வேறு சோதனை, பல்வேறு கஷ்டம். அதை வாசிக்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த இடத்துல அதை நம்ம விலைக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதனாலதான் சொல்லிட்டேன், வாய்ப்பு கிடைச்சா அப்போஸ்தலர் புத்தகத்தை நீங்க வாசிங்க, கட்டாயம் உங்களுக்கு அது விளங்கும். என்னாச்சுங்க? இந்த பவுலை எப்படி ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தார், எப்படியெல்லாம் ஊழியம் செய்தார், அந்த ஊழிய பாதையில அவர் அனுபவித்த துன்பங்கள் என்ன, அந்த பவுலுடைய கேரக்டரை படிச்சுட்டு அந்த கேரக்டர் உங்களுக்குன்னு நீங்க நினைச்சுக்கங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் நடத்த போற வழி இனி வித்தியாசமான வழியா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகிற காரியம் இனி வேறு விதமான காரியமா. சரி, நேரம் அந்த காரியத்துக்கு நேரம் வரப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும். பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தைச் சேர்ந்த யூலியு என்ற பெயர் கொண்ட 100 அதிபதியினிடத்தில் ஒப்படைத்தார்கள். அதன் நிமித்தம் ஒரு கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டை கரை பிடித்தோட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்தை தெசலோனிக்க பட்டணத்தானாகிய அரிஸ்தர்க்கு எங்களோடு கூட இருந்தார். மறுநாள் சீகோன் உடை வைத்தோம். யூலியு பவுலை பட்சமாய் நடத்திட்டு அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்பு அடையும்படி உத்தரவு கொடுத்தார். சரி, அதாவதுங்க இப்ப நம்ம அவசரத்துல பேசுறதுனால உங்களுக்கு சில காரியங்கள் விளங்காது. அதனாலதான் படிங்கன்னு சொல்லி இந்த பவுலுடைய கப்பல் பிரயாணங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த கப்பல் பிரயாணத்துல போறப்போ பவுல் அந்த இடத்தை விட்டு கிளம்புறப்போ அவன் ஒரு கைதியாக கொண்டு போகப்படுகிறார். பவுல் எப்படி கொண்டு போகப்படுகிறாரு? கைதியாக கொண்டு போகப்படுகிறார். அந்த இடத்துல யூலியு என்கிறதான ஒரு மனிதனுடைய கண்களில் பவுலுக்கு ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணினார். கைதியாக கொண்டு போகப்பட்ட ஒரு மனிதனுக்கு அந்த கூட்டத்திலேயே அந்த இடத்திலேயே சாதகமான ஒரு மனிதனை கர்த்தர் வச்சிருந்தார். கரமுயர்த்தி அல்லே சொல்லாமா? வழியே தெரியல, எல்லாமே எனக்கு விரோதி ஆயிட்டாங்க, எல்லாருமே எனக்கு எதிரி ஆயிட்டாங்க. எதிரிகளுக்குள் ஒரு நண்பனை கடவுள் உங்களுக்கு வச்சிருப்பார்.
நான் சொன்னது விளங்குதுங்களா? எதிரிகளுக்குள்ளும் ஒரு நண்பன் ஆண்டவர் உங்களுக்காகத்தான் வச்சிருப்பார். எல்லாரும் எதிர்க்கலாம், ஆனா அதுல ஒரு மனிதன் உங்களுக்கு பட்சமாக இருக்க கடவுள் உதவி செய்தார். உங்கள் குடும்பம் உங்களுக்கு எதிரியாக மாறலாம், நீங்க நம்பினவர்கள் உங்களுக்கு எதிரியாக மாறலாம், உங்களுடைய நட்பும் சுற்று வட்டாரமும் உங்களுக்கு எதிரியாக மாறலாம். ஆனால் அந்த எதிரிகளுக்குள் ஒரு மனிதனை கடவுள் உங்களுக்கு சிநேகிதனாக வச்சிருப்பாருங்க. அதை மறந்துடாதீங்க. உங்களுக்குன்னு பேச, உங்களுக்கு ஆறுதல் சொல்ல, உங்களை தைரியப்படுத்த ஒரு மனிதன் கட்டாயம் உண்டு. அந்த பவுல் சோர்ந்து போன ஒரு நேரத்துல இப்படி கைதியா எல்லாரும் நடுவுல போறேன்னு பவுல் நினைத்தா, அதுக்குள்ள ஒரு அதிகாரிய யூலியு என்கிற ஒரு மனிதன் பவுலை பட்சமாக நடத்தினார். கரமயத்தை சொல்லாங்களா? சோதனைப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் வெடிச்சனே, கவலைப்படாதப்பா, விடு, இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா, நான் இருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை போதும். சோர்ந்து போன அந்த நேரத்துல தைரியப்படுத்துவதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாத்தீங்க சொன்னீங்கன்னா, இந்த பவுலுடைய கப்பல் பிரயாணங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, முதல் அந்த கப்பல் பிரயாணம் எப்படி அவருக்கு அமைஞ்சது சொன்னா, சாதகமான ஒரு பயணமாக அமைந்தது. இதுதான் பாயிண்ட். பவுலுடைய கப்பல் பிரயாணத்துல ஃபர்ஸ்ட் பிரயாணம் அவருக்கு நடக்க போறதுன்னா சாதக பயணம். இதுதான் பாயிண்டினுடைய தலைப்பு. சூழ்நிலை வேறு, ஆனா கப்பல் அவர் என்னவா போறாருங்க? சொல்லுங்களாரு, கைதியா போறாரு. அங்க போக வேண்டிய சூழ்நிலை வேற, போய் அங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வேற. ஆனா சூழ்நிலை மாறாக இருந்தது. ஆனால் அந்த இடத்துல அந்த பயணத்தை கர்த்தர் சாதகமான ஒரு பயணமாக மாற்றினார். என்ன பயணமாக மாற்றினார்? என்ன பயணமாக மாற்றினார்? பார்த்தீங்களா? வாழ்கிற வாழ்க்கையில பல சூழ்நிலையை தாண்டி போலாம், ஆனா அதுல ஒரு இடத்துல உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையை கர்த்தர் வச்சிருப்பார். இந்த இடத்துல நான் நிக்கிறேன், கர்த்தர் என்னையும் ஒவ்வொரு நிமிஷம் அப்படித்தான் நடத்திட்டு இருக்கு. திடீர்னு என்னாச்சுங்க, கப்பல் கவிழ்ந்து போகக்கூடிய நிலைமையில எனக்கு வந்துடும், செத்துட்டோன்னு நினைப்பேன். ஆனா புயல் உருவாக்குமே கர்த்தர் புயலை அடக்கிடுவார். அல்லேலூயா. சாதகமான ஒரு பயணமாக பவுலுக்கு நடந்தது. அன்புக்குரிய தேவ மனிதர்களே, இந்த காலை வேளையில் அதே 23ஆம் அதிகாரத்துக்கு 11ஆம் வசனத்துல வந்துருங்க. அப்போஸ்தலர் 23ல 11க்கு நேரா வந்துருங்க. அன்று ராத்திரியிலே ஆமென். கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலை திடன் கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போலவே ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். சரி, பவுல் நினைச்சது என்னங்க? கைதியா கொண்டு போறாங்க, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி நம்ம வாழ்க்கை எதுக்குள்ளார முடிஞ்சிரு. கைதியா போறவங்க எதுக்குள்ள போவாங்க? சிறைச்சாலைக்குள்ளார. கம்பிகளுக்கு நடுவுல என் வாழ்க்கை முடிஞ்சது நினைச்சாரு. ஆனா அன்னைக்கு நைட் அவர் நினைப்பாது, ஆனா அன்னைக்கு நைட் ஆண்டவர் பேசிச்சு என்ன சொல்றாரு? பவுலே திடன் கொள், எருசலேமில் நீ என்னை பத்தி சாட்சி கொடுத்துட்டேன், ரோமாவில் நீ என்னை பத்தி பேச போற. ஆனா போகிறதுக்கு எங்க போறாருங்க? சிறைச்சாலைக்கு போறாரு. ஆனா கர்த்தர் சொல்றது என்ன? நீ என்னை அறிவிக்க போறேன்னு சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துவோமா? சூழ்நிலை போறப்ப வித்தியாசமா இருக்கு, ஆனால் கர்த்தர் அங்க செய்ய போற காரியம் வித்தியாசமா. என்னாச்சுங்க? அந்த இடத்துல தேவன் தன் திட்டத்தை பவுலுக்கு சொல்றாரு. நீ கைதியா போறன்னு நினைக்கிறேன், ஆனா கடவுள் உன்னை கொண்டு போற திட்டமே வேற. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கடவுள் ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. என் மேலும் ஒரு திட்டம் வைக்கப்பட்டது, உங்கள் மேலும் ஒரு திட்டம் வைக்கப்பட்டது. அதனால சூழ்நிலையை பார்த்து என்னைக்கு நீங்க சோர்ந்து போயிடாரு. என்னங்க சொல்லுங்களாரு? சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. சாதகமே இல்லைன்னு நினைப்பீங்க, ஆனா சாதகமான சூழ்நிலையை கடவுளை ஏற்படுத்தி தருவார். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து என்னைக்கு நீங்க பயப்படாது. எலியா பயந்து போய்த்தா என்னாச்சு? உட்கார்ந்துட்டார். நீ எந்திரி, சாப்பிடு, கிளம்பு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் ஒரு திட்டத்தை வச்சுக்கிறாரு. அதனால இதோட முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைக்காதீங்க. தேவன் தன் திட்டத்தை உங்களை கொண்டுதான் செய்வார். உங்களால மாத்திரம்தான் அது முடியும். உங்களை தவிர வேறு யாருக்கு அந்த திட்டத்தை ஆண்டவர் தரவே மாட்டார். சரிங்களா? அதை நல்லா விளங்கிக்குங்க. உங்களை வைத்திருப்பதற்கு அழைத்ததற்கு ஒரு தீர்மானம், திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற திட்டம் என்ன, அதை கெஸ் பண்ண முடியாது. ஆனா ஒவ்வொரு நாள் நீங்க கடந்து வர்றீங்க பாத்தீங்களா, அந்த பாதையை வச்சு நீங்க புரிஞ்சுக்க முடியும். நேத்து என்ன நடந்துச்சு, ஆனா இன்னைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்னை கர்த்தர் எப்படி நடத்துவார், இதுதான் தேவ திட்டம்.
அல்லேலூயா. அப்போ உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஒரு திட்டம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். திட்டத்தின்படி தேவன் அழைத்த தரிசனத்தின்படி உங்க வாழ்க்கை இருக்கு. தனக்கு இஷ்டமான ஒரு பாதை, தனக்கு விருப்பமான ஒரு இடம், தனக்கு விருப்பமான ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்காதீங்க. உருவாக்கலாம், சந்தோஷமா தான் இருக்கு, ஜாலியா தான் இருக்கு. ஆனா அந்த சூழ்நிலை எப்படி மாறி போருங்க, உங்களை திடீர்னு ஒரு நிமிஷம் கைவிட்டு, நீங்க எடுத்த முடிவு உங்களை ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணிடுற, கைவிட்டுரு. அப்ப எல்லாரும் கைவிட்டாங்க கலங்கி நிக்கிறத விட தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி ஓடிக்கிட்டே இருக்கு. கர்த்தர் புதிய புதிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், ஒரு தரிசனத்துக்காக அழைத்தார். நான் காட்டும் தேசத்துக்கு போ. ஆனா போறதுக்கு முன்னாடி எப்படி போ, கவனிக்கிறீங்களா? பாப்பா உட்கார் வை, பாப்பா முதல்ல கேட்க. அப்ப கவனிங்க, தேவன் ஆபிரகாமை அழைத்தார். அது எப்படி அழைத்தார்? ஒரு தரிசனத்தோடு அழைத்தார். நான் காட்டும் தேசத்துக்கு நீ போறதுக்கு முன்னாடி எப்படி போ, எல்லாத்தையும் விட்டுட்டு போனதான் சொன்ன. என்ன பண்ண, நீ இங்க இருக்கிறத வேணுங்கிற ஒரு மாசத்துக்கு நம்ம போய் பாத்துக்கலாம், இங்க இருக்கிறத எடுத்துட்டு போகாத. நீ போறப்பவே எப்படி போயிரு, நெருங்கையா இரு பரிவாரங்கள் எனக்கு தண்ணீர். நீ வெறுங்கையோட போ, எல்லாத்தையும் விட்டுட்டு போ. நீ வேணுங்க எடுத்துட்டு போக, உனக்கு வேண்டியது அங்க ஆயத்தம் பண்ணப்பட்டது. கரமுயர்த்தி சொல்லாமா? அப்படிப்பட்ட நிலைமையில தான் உங்க வாழ்க்கை இருக்குது. நாளைக்குங்கிறத குறித்து கவலையப்படாதீங்க. நாளைக்கு செய்ய வேண்டிய காரியம் உங்களுக்காக ரெடியாக இருக்கு. ஆபிரகாம் ஆண்டவர் ஈசாக்கு பலியிட கூப்பிட்டு போறாரு. போயிட்டு முன்னாடியே வேலைக்காரன் என்ன சொன்னாரு, நானும் என் பிள்ளையும் போய் தொழுது கொண்டு, அந்த ஒரு வார்த்தை தான் நீங்க சொல்லணும். நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். பாதி வசனத்தோட நான் மீதி வசனத்தை நீங்க சொல்லி பழகும். போயிட்டு என்ன பண்ணுவோம், திரும்பி வருவோம். ஆனா போறது எதுக்கு, ஈசாக்கு கொல்றதுக்கு தான். அப்ப வந்தா எத்தனை பேர் வரணும், ஆபிரகாம் மட்டும் தான் வரணும். ஆனா அவர் போறப்பவே சொன்ன வார்த்தைங்க, திரும்பி வருவோம். போனாரு, கட்டை அடுக்கினாரு, எல்லாம் பண்ணாரு. மகனை கொல்ல போற நேரத்துலதான் உன் பிள்ளையாண்டார் மேல கை போடாது. என்னாச்சுங்க, அங்க பலிக்குன்னு கொண்டு போனது ஈசாக்கு. ஆனால் ஏற்கனவே ஆண்டவர் அங்க ஆட்டை தயார் பண்ணி வச்சிருக்காரு. கைத்துக்கால சொல்லுங்களா, உன்னை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கடவுள் உங்களை அழைப்பார். ஒரு ரெடி பண்ணி அடுத்தது நீங்க நினைக்கலாம் முடிஞ்சிருச்சுன்னு இன்னைக்கு நினைக்கலாம். நாளைக்கு ஆண்டவர் ரெடி பண்ணிட்டு தான் கர்த்தர் உங்களை நடத்துவார். நாளைக்கு குறிச்சு நீங்க என்னைக்கு கவலைப்படாது. பெருமாசை அறிஞர் நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். கலங்கவே கலங்காது. உங்க முகம் சோர்ந்தே போக வேண்டாம். நீங்க இருதயம் கலங்கவே வேண்டாம். எப்பவும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிரும். அதுதான் உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பலன். தலை கவுந்துட்டீங்கன்னா பக்கத்துல ஒரு ஆள் வந்து நிப்பா. யாரு பாத்தியா, தலை தொங்கிருச்சு, அவன் நிற்க கூடாது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான். நம் தலையை நிமிர செய்கிறவராங்க. என்னாச்சு, ஆபிரகாம் போனாரு. சரி ரைட், ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்களா, தரிசனத்தின்படி ஆபிரகாம் போனார். அந்த இடத்துல கர்த்தர் இடம் கொள்ளாம போக மட்டும் வானத்தின் நட்சத்திரங்களை போல கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாத்தீங்களா, தரிசனத்தின்படி ஆபிரகாம் நடந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆனா இதே ஒரு ஆள ஆண்டவர் அழைச்சார். யாருங்க, தரிசனத்தின்படி நீ இங்க இருக்காத போனாரு. ஆனா லோத்து என்ன பண்ணாரு, கர்த்தர் அழைத்த அழைப்ப தேவன் கொடுத்த தரிசனத்தை மறந்தார். சரி எப்படியோ லோத்த வந்து ஆண்டவர் காப்பாத்தான் நினைச்சாரு. சரி போ, கூட யாரையும் கூட்டிட்டு போ, உன் மனைவி பிள்ளைகள் எடுத்துட்டு போன்னு சொன்னாரு. இந்தம்மா போவாங்க, ஐயோ வீடு போச்சே, வாசல் போச்சே, எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா போறேன்னு திரும்பி பார்த்தாங்க. கடைசியில உப்பு தூளா மாறி போனாங்க. கர்த்தர் உன்னை நடத்துகிற விதம் பாத்தீங்கன்னா வேறு விதமாக இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் சாட்சியா சொல்ல கேட்டேன். கர்த்தர் பார்த்தாரு, கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல ஊழியத்தை ஆரம்பிச்சு 50 விசுவாசிகள் 100 விசுவாசிகள் வந்திருப்பாங்க. நல்ல ஊழிய ஜெகஜோதியா வளரு, காணிக்க தசமமாக நல்ல பேர் இருக்கு. திடீர்னு கர்த்தர் சொல்வார், எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பிடு. ஐயோ ஆண்டவரே, 30 வருஷமா இந்த ஊழியத்தை நான் கட்டி காத்தினேன். எத்தனை வீடு வீடா போய் சுவிசேஷம் சொன்னேன், தெரு தெருவா போய் சொன்னேன். இன்னைக்கு ஆண்டவர் 100 ஆத்மாக்களை கொடுத்துட்டு இருக்க, அப்புறம் திடீர்னு போன்னு சொல்றீங்களா ஆண்டவரே? கேள்வி கேட்க வேண்டாம். இங்க நீ 100 விட்டுட்டு போனீங்கன்னா 1000 கர்த்தர் உங்களுக்காக ரெடி பண்ணி வைத்திருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக எதை இழக்கிறீர்களோ அதை கர்த்தர் நாளத்திலேயாய் திருப்பி தருகிறது. ஒண்ணு போச்சுன்னு கவலைப்படாதீங்க. 2 கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். நம்புறவங்களுக்கு மாத்திர, புரிஞ்சவங்க மாத்திர கைத்துக்கு வரல சொல்லுங்க. அப்பா
ஒண்ணு நீங்க இழக்கலாம், 2 கர்த்தர் ரெடியா வச்சிருக்கிறார். ஒண்ணு போச்சேன்னு கவலைப்படாதீங்க, 2 ரெடியா ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதுதான் கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம். ஆபிரகாம் தரிசனத்தின்படி வாழ்ந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார். லோத்து தரிசனத்தை மறந்தான், ஆசீர்வாதத்தை இழந்து போனான். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அதாவது கர்த்தர் நம் எல்லாருக்கும் தாளந்துகள், திறமைகள், வரங்கள், வல்லமைகள் எல்லாருக்கும் கடவுள் கொடுத்துக்கிறார். ஏதோ கூலிக்காரருக்கு மாத்திரம் நீங்க என்னைக்கு நினைக்காதீங்க. நான் வணங்குற அதே தேவன் தான் கூட இருக்கிறார். இல்ல நான் வேற கும்பிடுற இயேசு வேற, நீங்க கும்பிடுற இயேசு வேறீங்களா? ஏமா கீழே வந்துக்கிறீங்க, கொஞ்சம் தலை நிமிர்ந்து பார்ப்போம். எனக்குள்ள இருக்கிற இயேசு வேற, உங்களுக்கு இருக்கிற இயேசு வேறயா? நான் கேட்டா கடவுள் கொடுப்பார், நீங்க கேட்டா கொடுக்க மாட்டாரா? திடீர்னு நடுச்சாமத்துல பாஸ்டர் வயிற்று வலி தாங்க முடியல வாங்க, இங்க பாஸ்டர் ஏதோ முடியாம படுத்து கிடப்பாரு. பாஸ்டர் எந்திரிச்சு வந்து ஜெபம் பண்ணலைன்னா என்ன ஆயிரு? சங்கடம் வந்துடும், கோபம் வந்துடும். அவ்வளவு மனையில கூப்பிட்ட இந்த பாஸ்டர் கொஞ்சம் கூட வந்து கூட பாக்குறேன். ஏன் நீ கூட தான் இயேசு இருக்கிற, ஏன் நீங்க ஜெபம் பண்ணி இயேசு நாமத்தினா வயிற்று வலி போன வியாதிகள் மேலேயே பிசாசின் மேலே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பாஸ்டர் தான் வந்து என்னை பூசி இயேசு நாமத்துல போனா போகிறதில்ல, நீங்க விசுவாசத்தோடு கேட்டுக்கொள்ளுங்களா, அதை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை வெளிப்படுத்துங்கள். அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க நம்புங்க, நீங்க விசுவாசிங்க, எல்லா வாசல்களும் உங்களுக்கு திறக்கப்படும். அப்ப நல்லா கவனிச்சு சொன்னீங்கன்னா, அதாவது இந்த பவுலுடைய பயணம் கஷ்டம் நிறைந்த ஒரு பயணமாக இருந்தது. ஆனாலும் அதுல ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கினார். இன்னொரு கப்பல் புறப்பட்டுச்சு. ஏதாவது ஞாபகம் வந்தா சொல்லுங்க. அப்ப ஒரு கப்பல் ஒன்று புறப்பட்டுச்சு. அது எந்த கப்பல், யாரு கலப்பினா? நாங்களாம் ஒரு 20 வருஷமா அதை கேட்டிருக்கிறோங்க. ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்த்து அது ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குதுங்க. நோவாவுடைய ஒரு கப்பல் கிளம்புச்சு. யாருடைய கப்பல் கிளம்புச்சு? அது தேவன் சமாதானத்தோட அந்த கப்பல் புறப்படை பண்ணினார். அல்லேலூயா. எப்ப நோவா கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், அந்த கப்பல் அமைதியாக கிளம்பியது. சந்தோஷத்தோடு அந்த கப்பல் கிளம்பியது. எப்பங்க கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறப்போ உங்கள் பிரயாணம், உங்களுடைய செய்கைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவைகளாக இருக்கு. கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போனோம்னு வச்சுங்களேன், சிக்கி சீரழிஞ்சு அப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிடும். சரிங்களா? நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க, உங்களுடைய பிரயாணங்கள் அனைத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இடத்துல பாக்குறப்ப தேவன் அமைதியான ஒரு பயணத்தை நோவாவுக்கு கொடுத்தார். சரி, ஒன்ன சொல்லிட்டேன். 2வது ஒரு கப்பல் கிளம்புச்சு. அதுல ஒரு ஆள் கிளம்பினார். பயங்கரமான சண்டை, பயங்கரமான பிரச்சனை, பயங்கரமான சூறாவளி. யாருங்க அது? அப்ப ஏதாவது கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுத்தா மட்டும்தான் ரைட்டா மூளையில எட்டிப்பாங்க. யோனா ஒரு கப்பல்ல கிளம்பினார். இந்த நோவா போன கப்பல் எப்படி போச்சுங்க? அமைதியா போச்சு, சமாதானத்தோட போச்சு, தேவ திட்டத்தோட போச்சு. ஆனா நம்மால் போன கப்பல் என்ன ஆயிருச்சு? புயல் அடித்தது, காற்றடித்தது, போனா போச்சு. இவனால மத்த எல்லாரும் செத்து போயிடுவான். அட பாவி, நீ பண்ண ஒரு தப்புக்கு எங்க உசுரெல்லாம் போயிருமோன்னு நினைச்சு எல்லாரும் வேதனைப்பட்ட நேரத்துலதான். ஆனா அங்க ஒரு பிரயாணம் நடந்துச்சு. அப்ப யோனாவின் மேல கடவுள் வச்ச திட்டம் என்ன? நினிவேக்கு போகணும். இவர் எங்க போறாரு? தர்சீசுக்கு போறாரு. கடவுள் விடல. கர்த்தர் எங்க சொல்றாரோ, எங்க போ சொல்றாரோ, என்ன செய்ய நினைக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு, தீர்மானத்துக்கு என்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்களோ, கீழ்ப்படுகிறீங்களோ, அது சாதகமாக அமையும். கர்த்தர் வார்த்தையை மீறி கீழ்ப்படியாம நம்ம இஷ்டத்துக்கு ஓடுவோம்னு சொன்னா அங்க நிறைய சலசலப்புகள். யோனாவுடைய ஒரு பிரயாணத்துல என்னாச்சு? ஆனா நல்லா ஒண்ணு கவனிச்சுங்க, கர்த்தர் விட்டுட்டார். ஏன் யோனா ஏறது கடவுள் பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? யோனா கப்பல்ல ஏறத மனுஷங்க பார்க்கல. இவர் எங்க போய் படுத்துட்டாரு? யாரு கண்ணுக்குமே தெரியக்கூடாது, எங்க ஒரு அண்டர் கிரவுண்ட்ல போய் படுத்துட்டாரு. ஆனா யாரும் பார்க்கல. ஆனா யாரு பார்த்தா? ஆண்டவர். ஆனா இதுல ஒரு துஷ்டம் என்ன தெரியுங்களா? கடவுள் பார்த்துட்டாரு. அப்படியா, சரி கிளம்பு. எது வரைக்கும் விட்டுட்டாரு? எது வரைக்கும் அந்த கப்பல் போச்சுங்க? நடுக்கடல் போயிடுச்சு. இங்கேயே சொல்லியிருந்தா நோவா டப்புனு குதிச்சிருப்பாரு. உனக்கு இப்படி ஒண்ணு நடக்க போகுது ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா நோவா யோனா என்ன பண்ணுவாரு? ஆனா என்ன, அப்படியா ராசா, நீ கிளம்பு, இப்போ நீ போய்கிட்டே இரு. ஆனா அது வரைக்கும் யோனா நினைச்சாரு, அப்பாடா என்னை யாரும் பார்க்கல, எது கண்டுபிடிக்கல, நான் அழகா எங்க போய் இறங்கிட போறேன், தர்சீசுல போய் கால வைக்க போறேன்னு யோனா சந்தோஷப்பட்டுக்கிட்டு அடியில படுத்திருந்தாரு. கர்த்தர் பார்த்தாரு, உன் வழியை விட்டுருவாரு. நீ ஓடுற வரைக்கும் ஓடு, செய்யற வரைக்கும் செய்யும். உன்னை அதான் ஒரு லாக் பண்ணி இழுக்க வேண்டிய ஒரு நேரத்தை கடவுள் அது வரைக்கும் விட்டுருவார். ஒரு
ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்றீங்களா, ஒரு குதிரை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய கயிறு, அந்த கயித்தை வந்து ஒரு நுனியை ஒரு குதிரை காலில் கட்டிட்டு இன்னொரு நுனியை ஒரு குச்சியை அடிச்சு வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த குதிரை ஓடு எவ்வளவு தூரம் ஓடுங்க? அந்த நடுவுடு கிடக்கிற என்னாச்சுங்க, கயிறு தீர வரைக்கும் ஓடும். ஆனா அந்த நடுவுல இருக்கிற கயிறு தீர்த்தோனே அந்த குதிரை அந்த ஒரு இடத்துல போய் என்ன பண்ணி ஆகணும், நின்னே ஆகும். இன்னைக்கு நிறைய அநேகருடைய வாழ்க்கையில சொந்த விருப்பத்துக்கு சொந்த இஷ்டத்துக்கு என்னமோ மனம் போன ஒரு வாழ்க்கை, சர்ச்சுக்கு வந்தா என்ன, வராட்டி என்ன, ஜெபம் பண்ண என்ன, பண்ணாட்டி என்ன, பாஸ்டர் அவர் கூப்பிட்டுட்டே கடந்துட்டு போறாரு, ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, கடவுள் விட்டுட்டே இருப்பாரு. நீ ஓடி போய் நிக்க வேண்டிய ஒரு நேரத்தை கடவுள் அப்படியே சுண்டி இழுத்துருவார். அல்லேலூயா. யோனாக்கு முதலையே சொல்ல என்ன விட்டாரு, எங்க வரைக்கும் யோனா விட்டாரு, நான் அங்க தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. தப்ப முடியாத ஒரு நேரத்துலதான் யோனாக்கு வளர்த்துறாரு. எப்பா நல்லா கேட்டு, நீ தர்சீசுக்கு போறவன், நீ எங்க போறவ, நினிவேவுக்கு போய் என்னை பத்தி பேச நான் உன்னை அழைச்சா நீ வேண்டாம் ஆண்டவரே பிச்சுக்கிட்டு எங்க போற, உன்னை நான் விட மாட்டேன், ஏன்னா நீ எனக்கு வேணும், உன் வார்த்தை ஜனங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் எந்திரிச்சார், 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டு கிளம்பி போனார். கர்த்தர் அந்த நினிவேக்குள்ள பயங்கரமாக அற்புதங்கள் நடந்துச்சு. கரமத்தியில சொல்லாங்களா? அப்ப நல்லா கவனிச்சுங்க, இந்த நேரத்துல தேவன் நம்மேல் வைத்திருக்கிற ஒரு தரிசனம் திட்டம், நீங்க சும்மா ஏதோ வெட்டிக்கா வர்றோம் போறோம் உட்கார்ந்து என்னைக்குமே நினைக்காது. நிறைய பேர் இன்னைக்கு இந்துக்களா இருந்து ரசிக்கப்பட்டு வந்துட்டீங்க. நிறைய பேர் பல்வேறு சூழ்நிலை கடவுளை தேடித்தாக்குறீங்க. குடும்ப எதிர்ப்பா இருக்கலாம், கணவன் எதிர்ப்பா இருக்கலாம், அல்லது சொந்த பந்த எதிர்ப்பா இருக்கலாம். ஆனா அதை எல்லாத்தையும் தாண்டி நீங்க சர்ச்சுக்கு ஏன் வரைக்கும் சொன்னீங்கன்னா உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். தேவன் கொடுத்திருக்கிற தரிசனத்தை மறந்துடாதீங்க. அடுத்து கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். நம்ம ஆண்டவர் எங்க எப்படி என்ன செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறாரோ அது கட்டாயம் நடக்கும். ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு முடிஞ்ச வச்சு நீங்க நினைக்கலாம், ஆனா இன்னொரு துவக்கத்தை கர்த்தர் உங்களுக்காக தான் வச்சிருக்கிறார். அப்ப நல்லா கவனிச்சு முடிக்க போற இந்த இடத்துல பாக்குறப்ப என்னாச்சுங்க, தரிசனம் நம்மளோட வாழ்க்கையில வேண்டும். தேவ திட்டத்தை புரிஞ்சுக்குங்க. சோதனை வரட்டு, கஷ்டம் வரட்டு, துன்பம் வரட்டு, கலங்காதீங்க. தாங்கிடும் விளந்தருவா, தப்பி செல்ல வழி செய்வா, நீ தப்பி செல்ல வழி செய்வா. தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியை கடவுள் உங்களுக்கு வச்சிருப்பார். அதை நம்பி ஓடுங்க. உங்க ஓட்டம் சாதகமான ஓட்டமாக மாறும். அதனால தரிசனம் ரொம்ப அவசியம். அப்போ மோசேயை கர்த்தர் அழைத்தார். மோசேவை இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திட்டு போனார். ஜனங்கள் எல்லாம் தொழுது கொள்ளும்படி ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்க வேண்டும் தன் திட்டத்தை மோசேவிடம் சொன்னார். மோசே ஆரம்பிச்சார், அவர் மகனை கட்டினாங்க. அப்ப என்னாச்சுங்க, தேவனுடைய திட்டத்தோடு ஆசரிப்பு கூடாரம் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. நான் சொல்ற பாயிண்ட் நல்லா விளக்குங்க. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொன்னது யாருங்க? ஆண்டவர். இத்தனை நீளம் அகல உயர என்ன ஏது என்ன செய்யணும், வெங்கல தொட்டி பலிபீட பொன்தகத்தால் மூடுறது கேருபின் சேராபின் வாசக்கதவு நிலக்கதவு நீள அகல உயர முழுக்க முழுக்க ஃபுல் இன்ஜினியர் ஆண்டவர் பிளான் போட்டு கொடுத்துட்டாங்க. ஆசரிப்பு கூடத்தை கட்டு. ஆனா தொடர்ந்து அதுல வடிக்கிற சம்பவத்தை வாசிச்சுங்களா, அந்த இடத்துல ஜனங்கள் இடத்துல மோசே கேட்கிறார், ஆசரிப்பு கூட கட்டணும், நீங்க கொண்டு வந்து கொடுங்க. ஜனங்கள் அள்ளி 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 கொடுத்து வைக்கிறதுக்கு இடமில்லாத அளவுக்கு ஜனம் கொடுத்துட்டு இருந்தாங்களாம். அப்ப மோசே, ஏப்பா என்ன பண்ணுங்க, இனிமேல கொடுக்காத, நீ கொடுத்ததே ரொம்ப அதிகம். கைத்துக்கல சொல்லுங்களேன். இந்த வார்த்தை ஏதாவது உங்க மைண்டுக்குள்ள வருதா, என்னமா மைக்கு பிடிச்சி நான் நின்று பேசுறேன்னு ஏதாவது ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தர விடுங்க. கொஞ்சம் ஏதாவது உங்க மூளைக்கு எடுத்துதானே பாருங்க. தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட திட்டம் போட்டு கொடுத்தவர். இது தேவ திட்டத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டது. இதை ஓகே பண்ண மோசே ஜனங்கிட்ட சொன்னாரு, ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். யாருக்காக நீ கொடுக்கிற? அதே உன்னுடைய ஆலயத்துக்காக கொடுக்கறாங்க. ஏதோ 10,000 டொனேஷன் எழுதிக்கா கிடையாது. கடைசி ஆக ஆக பாத்தீங்கன்னா வெக்கறக்கு இடம் இல்லாம மோசே ஜனங்கிட்ட வந்து சொன்னையாப்பா, இனிமேல் யாரும் என்ன பண்ணாத, கொடுக்காத, போதும்னு சொல்லத்தக்க நிரம்பி வழி அந்த இடத்துல வந்து சேருது. இந்த ஒரு வார்த்தையோட நான் நிறுத்துறேன். இது உங்க மைண்டுக்கு எப்படி வருதுன்னு உங்க வீட்டுல போய் நீங்க யோசிச்சு, இது கடவுள் உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருந்துச்சு. தேவனுடைய திட்டம் உங்களை கொண்டுதான் செயல்படுத்த முடியும். அப்ப என்னாச்சுங்க, மோசே தேவனுடைய திட்டத்தின்படி ஆசரிப்பு கூடாரத்தை ஆரம்பித்தார். தேவனுடைய திட்டத்தை மோசே அறிந்து செய்தார். இன்னொரு நபரும் சொல்ற, பிளஸ் ஒன்னு சொல்ற, மைனஸ் ஒன்னு சொல்ற. அதே மாதிரிதான் ஒரு மனிதனை கர்த்தர் தேவ திட்டத்தோடு அழைத்தார். அந்த மனிதன் தேவ திட்டத்தை மறந்து போனான். யாரு? தேவதூதரால அவரு பிறந்தார். ஆண்டவர் வார்த்தை சொல்லி நீ ஒரு மகனை பெற்றெடுப்பான்னு சொன்னார்.
ரெண்டாவது ஒரு பாயிண்ட் சொல்றேன், கொஞ்சம் அப்பவா ஞாபகத்துக்கு வருதான்னு பாருங்க. அவனும் என்னை போல நசரேய விரதம் இருப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சு. ஆனா உண்மையாலுமே இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு இந்த அம்மா சொல்ற வார்த்தை தான் பெரிய சந்தோஷம். நான் இன்னும் 2 மணி நேரம் நின்று நான் பிரசங்கம் பண்ணுவேன். சும்மா வெட்டியா உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்னன்னு எனக்கு புரியல. சிம்சோனுக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தோட தான் அவன் பிறந்தான். நசரேய விரதம் இருந்தவன், மிகப்பெரிய பலசாலி. நியாயாதிபதிகள் காலத்துல அவன் இஸ்ரவேலை ஆள வேண்டும் என்று கர்த்தர் தெரிந்து கொண்டார், அழைத்தார். ஆனா தேவன் ஒரு திட்டத்தோடு சிம்சோனை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அந்த சிம்சோனை என்ன பண்ணாரு? கடவுளுடைய திட்டத்தை மறந்து போனார். கடைசியில அவருடைய மரணம் மிக கொடூரமாக கேவலமாக இருந்தது. பிளஸும் அவரே, மைனஸும் அவரே. அவரை மாதிரி மனுஷன் யாரும் கிடையாது, அவனை மாதிரி விழுந்து போனவனும் யாரும் கிடையாது. அப்போ தேவ திட்டத்தை வைத்து ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். ஒரு தரிசனத்தோடு நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. தரிசனத்தோடு தான் நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. சும்மா என்னமோ வாழ்க்கை போகுதுங்க, இன்னொரு 5 வருஷமா 10 வருஷமா நினைக்காதீங்க. இந்த 5 வருஷத்துல கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவர் ஒரு நிமிஷம் பயன்படுத்துங்க. கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் அது தடைபடாது. உங்களுக்குன்னு ஒரு திட்டம், உங்களுக்குன்னு ஒரு தரிசனத்தோட தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. இதே திட்ட தரிசனத்தோட ஓடுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் நன்மை செய்வார். எனக்கும் ஆண்டவர் இப்ப அநேக திட்டங்களை தீர்மானத்தோட தான் என்னை அழைச்சாரு. நானும் ஊழியம் செஞ்சேன், நானும் ஒரு இடத்துக்கு போனேன். அப்போ என்னை கொண்டு ஒரு திட்ட கடவுள் வச்சிருக்கிறார். ஆனா மெயின் என்னன்னா அந்த திட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணுங்க? கீழ்ப்படியும். ஆனா எல்லாவற்றையும் என்ன பண்ண ஏத்துக்கணுங்க. சூழ்நிலை வித்தியாசமா இருக்கு, அதை நம்ம எப்படி ஏத்துக்கணும்? சாதகமாக. சரி, கர்த்தர் எனக்கு என்னமோ செய்யறாரா, நல்லதுக்கு. நானும் இந்த நிமிஷம் வரைக்கும் என் வாழ்க்கையில ஒவ்வொன்றும் நான் நினைக்கிறேங்களா, எனக்கு எது நடந்தாலும் கடவுள் நல்லதுக்கு தான் செய்யும். ஒண்ணு என்னை விட்டு போகுதுன்னா அது நல்லதுக்கு தான். இந்த போன் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், தப்புன்னு உடஞ்சு போச்சு, திருட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ போன் போச்சேன்னு நான் அங்கே அப்புறம் கட்டுறேன். சரி, ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் போ. நான் 1000 ரூபாய் கொடுத்தா அதே நம்பர் ஒரு நம்பர் வாங்கிக்கலாம். ஒருவேளை இது 10,000 ரூபாய் போனா கடவுள் எனக்கு ஒரு 30,000 ரூபாய் போன வச்சிருப்பாருன்னு நான் நம்புறேன். கரங்களை ஒரு தலையை சொல்லாமா, 10 இழந்ததுனாத்தான் 30 கிடைக்கும். இதுக்கு வந்து தலையில துண்டை போட்டு உட்கார்ந்தா அதே இடத்துல நின்று போயிடும். ஓட வேண்டிய பிரயாணம் இன்னும் வெகு தூரம் இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு மனுஷன் இருந்த இடத்துல கண்களை மூடுவோமா? நீங்க ஓட வேண்டிய ஓட்டம் நிறைய இருக்கு, நீங்க பார்க்க வேண்டிய காரியம் இன்னும் நிறைய இருக்குது. எல்லாத்தையுமே பார்த்துட்டுங்க முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. ஒரு துவக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களை கொண்டு ஒரு திட்டம் உண்டு, உங்களை கொண்டு ஒரு தரிசனம் உண்டு, உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதன்படி திட்டத்தின்படி தரிசனத்தின்படி ஓடுங்க. சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கு, ஆனா அதுல ஒரு சாதகத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கு. நம்ம எல்லாம் ஒருவரோட வாயிலை திறந்து சோத்திரம் பண்ணுவோமா? சோதரம் ஆண்டவரே, எல்லாம் எழுந்திருப்போம். சோதரம் 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 கர்த்தாவே, கேட்ட வார்த்தை இருக்கிறாரு. கர்த்தர் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க ராஜா. தாவ குறைவுகளுக்குமான கர்த்தர் மாற்றி இந்த நாட்கள் ஆண்டவரே நிறைவாக எங்களுக்கு திருப்பி தெய்வ கிருபை சமாதானம் அன்பு இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.